எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்துல புலிகுண்டு மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த புலிகுண்டு மலை பாத்தீங்கன்னா ரெட்டை மலை மாதிரி அமைச்சிருக்கும். இந்த மலைக்கு மேலதான் இப்ப நம்ம பயணம் பண்ண போறோம். நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. மலைக்கு மேல பாத்தீங்கன்னா புலிகுண்டீஸ்வரர் சிவபெருமாள் அமைச்சிருக்காரு. அவரையும் தரிசனம் பண்ணலாம். இந்த மலைக்கு போற பாதை பயணத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த மலையை ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறது. வாங்க நம்ம போயிட்டு புலிகுண்டு மலையை ஒரு பயணம் பண்ணிட்டு வரலாம். வித்தியாசமா பாத்தீங்களா அந்த மலையே லிங்கம் சிவபெருமாள் மாதிரி இருக்காரு பாருங்க. லிங்கம் வடிவிலே அமைஞ்சிருக்கு. அந்த மலைக்கு மேலதான் புலிகுண்டீஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. வாங்க போலாம். வாவ், சம சம சம. ஏய், பாக்கிறதுக்கே செமையாகுதுப்பா. பயங்கரமா இருக்குதுப்பா மலை. இது எப்படி ஏற போறோன்னே தெரியலையே. இப்போ நம்ம அந்த மலை தான் ஏற போகிறோம். இந்த மலை ரெண்டு மலைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லு கம்பி மாதிரி போகுது பாருங்க. இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு அந்த ட்ரில்லு கம்பி மேலே தான் பயணம் பண்ணணும். பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாகுது. சரி வாங்க பார்ப்போம், போகலாம். இங்கே அப்படியே சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. மலை கிட்ட வரைக்கும் இங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாருங்க, அங்கே உட்காந்து இருக்காங்க பாருங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஏறி போகணும். அந்த வழியில் தான் அப்படியே போக வேண்டியது இருக்கும். அப்படியே போய் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த மலைக்கிட்டேயே நிறைய பேர் பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க வண்டியை. நம்மளுக்கு தான் தெரியாமல் போச்சு. டவுன்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். நீங்கள் யார் வந்தாலும் நீங்கள் மலையில் கிட்ட வரைக்கும், மலைக்கு அடிவார வரைக்கும் சிமெண்ட் ரோடு மாதிரி அமைச்சிருக்காங்க. நீங்கள் வண்டியிலே வந்துடலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க பார்க்கிங்க்கு. வண்டி, காரு எல்லாமே பார்க்கிங் பண்ணுறாங்க. பாருங்க பெயிண்டிங்கில் சரஸ்வதி பிரம்மா இங்கே ஏதோ தெலுங்கில் எழுதியிருக்காங்க. யாருன்னா தெலுங்கு படிக்கிறவங்களா இருந்தால் படிச்சுக்குங்க. இந்த மரம் பாருங்க, அப்படியே பாறையில் அப்படியே கலந்து அப்படியே ஒட்டி ஒராசி அப்படியே வளர்ந்து இருக்கு. நிறைய பூச்சி இருக்கும் மலை சைடுல. அந்த கேட் வழியா தான் அப்படியே இந்த ட்ரில் கம்பி அது வழியாக தான் அப்படியே போகணும். ஆமாம், ஓரெல்லாம் பார்த்து வாங்க பாருங்க. இந்த ஓரெல்லாம் நம்ம பார்த்து வரணும். இவ்வளோ கேப் இருக்கு, பார்த்து இந்த ஓரமே வாங்க. ஐயோப்பா, படி ஏய் சூப்பர்.
దక్షిణామూర్తి இங்க வந்து ஏரி கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா மலைக்கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் அடிக்க வச்சுருப்பாங்க. வினா வேண்டுதல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விநாயகர், விஷ்ணு பெருமாள், அடுத்தது அம்மன், இது சாய்பாபா. இந்த பாறை வந்து ரொம்ப வழுக்குது. மழை எல்லாம் வந்தா கொஞ்சம் பாதுகாப்பா வரணும். அப்படியே சும்மா லைட்டா வழுக்குச்சுன்னா அப்படியே டவுன் தான். அப்படியே டவுன் பாருங்க, அப்படியே டவுன் தான் போற வரைக்கும். அதனால இந்த பாதுகாப்பு இந்த மாதிரி கம்பி மாதிரி அமைச்சிருக்காங்க. வந்து கேப் வந்து கம்மி தான். அங்கேயாவது கொஞ்சம் அகலமா இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப பாதுகாப்பா மழை எல்லாம் வந்தா ரொம்ப பாதுகாப்பா வரணும். இது வந்து இந்த பாறை அப்படியே வழுக்கிற மாதிரி இது கால் வச்சாவே அப்படியே டவுன்ல வர கொஞ்சோண்டு அப்படியே கேவத்தா கால் வந்து இருக்கு. கீழே விழுந்த ஒரு எலும்பு கூட அந்த சைடு பார்க்க கூடாது. எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறத பார்க்க கூடாது. கால் கீழே கொஞ்சம் அங்க பிச்சுக்கு போது பாரு. அந்த ஓரமாவே போகலாம். இந்த ஓரமாவே சிக்கு பாரு. இந்த பக்கம் வரக்கூடாது. ஜெகனே, ஆமா எப்பவுமே பசங்களை கூட்டிட்டு வந்தா முன்னாடி கைட் பண்ணி கூட்டிட்டு போனோம். ஏன்னா ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பாதை. இது உண்மையாக ரொம்ப ஆபத்து. கொஞ்சம் கால் லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து. இதுக்கப்புறம் கொஞ்சம் படி இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்க இப்படி ரெண்டு பாறை. இதை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ல படிக்கட்டு. ஏறலாம். கீழே மட்டும் பார்க்க கூடாது, ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் கம்பி தான். இந்த கம்பியை வந்து நம்பி தான் ஏறணும். அப்படியே கீழே டவுன்ல பாருங்க, இந்த கம்பி கட்டுது பாருங்க. இந்த பாறையும் இந்த பாறைக்கும் நடுவுல இந்த கம்பி படிக்கட்டு. இந்த படிக்கட்டு தந்து மாதிரி இது அது தெரியாம காமிச்சாங்க. அவ்வளவுதான். ரொம்ப உஷாரா ஏறணும். காலெல்லாம் குழந்தை புடிச்சுக்குங்க, கையில புடிச்சுக்குங்க குழந்தைய. அவன் போட்டோ எடுக்கிறாங்க. சொந்த மாதிரி இருக்குது.
குணா குகையெல்லாம் நம்ம வந்து ஒரு படம் பார்த்துருப்போம்ல, அந்த மலைகள்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படியே ஒரு மாதிரி சந்து சந்தா 2 மலையும் சந்து அந்த மாதிரியே இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் தான் சந்து, 2 பாறை, நடுவுல வந்து படி போட்டுருக்காங்க. ஒத்த அடி பாதை, ஒருத்தர் மட்டும் தான் போக முடியாது, 2 பேர் கூட போக முடியாது படியில. ஏறலாம். வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பிலே வந்து படிக்கட்டு இருந்துச்சு, அது முடிஞ்சிச்சு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ஒத்த படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. இவ்வளவுதான், ஒரு ஆள் போற அளவுக்கு தான் கேப்பு. இன்னும் அதுக்குள்ள போகணும். ஐயோ அடி சாம பயங்கரம். இந்த 2 பாறை இந்த கேப்ல தான் நம்ம வந்து இந்த படி அமைச்சிருக்காங்க. இது டார்ச் காட்டுறேன். அந்த பக்கம் வந்து ஒண்ணுமே தெரியல. பாருங்க, இந்த சந்து ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். இந்த சந்து இந்த 2 பாதைக்கும் மலைக்கு பாறைக்கும் சந்துக்குள்ள கூட இந்த வாட்டர் கேன் பாருங்க இவ்வளோ போட்டு இருக்காங்க. ஐயோ இதுக்கு மேல ஒண்ணுமே தெரியல. எங்க இது படி? ஐயோ ஐயோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்த டார்ச் ஆஃப் பண்ணிட்டா ஐயோ என்னன்னு தெரியலையே. டார்ச் ஆன் பண்ணலாம். இதுக்குதான் 2 போன் இருக்கணும். எவ்வளோ இருக்கான்னு தெரியாது. கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். மேலே மேலே எப்படி போகிறதுன்னு தெரியல. இது சந்துக்குள்ள பார்த்துறீங்களா? தெரியுதா? சுத்தமா தெரியலப்பா. ஐயோ படி வேற ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல. 2 படி ஹைட் இருக்கு. நீங்களே பாருங்க. டார்ச் ஆஃப் பண்ணா ஒண்ணுமே தெரியல. டார்ச் அடிக்கிறேன் இருங்க. ஒண்ணுமே தெரியலையே அந்த சைடு. ஐயோ வவால் சவுண்டெல்லாம் கேக்குதுமா. ஐயோ ஒண்ணுமே தெரியல. கொஞ்சோண்டு ஒரு ஹோல்ஸ் தெரியுது, அங்கதான் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. கீழே வந்துட்டு இருக்காங்க. டார்ச் ஆன் பண்ணலாம். 2 பாறைக்கும் இடுக்கட்டுல இருக்கும். செம காத்துப்பா. அந்த கொஞ்சோண்டு அந்த வெளிச்சத்துல இருந்து அவ்வளோ காத்து. போயிட்டேன். எப்பா கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. என்னாச்சு இருக்குல்ல தெரியலையா? பாத்து காத்தி பாத்து பாதுகாப்பாங்க. ரொம்ப கவனமா வரணும். பேக் சைட்ல பாருங்க அப்படியே ஏறி வந்த இந்த பாதை அப்படியே அந்த இருட்டுக்குள்ள ஏறி வந்தோம். மேல பாரு. மேல சூப்பரா இருக்கு. ஐயோ ஒரு கல்லு. ஐயோ ஒரு கல்லு தலைக்கு மேல. என்னம்மா அந்த சத்தம் பயமாக்குது பாக்கிறதுக்கு. எப்படியா நான் முன்னாடி போல இதுக்கு மேல நான் முன்னாடி போயிடும். இல்ல கம்பில நடக்கணுமே. இது பரா இதான் 2 கல்லும் அப்படியே உருண்டு வந்து இருக்குமா? அது எனக்கு பேக் சைட்ல பாரு. இந்த 2 பாறைக்கு நடுவுல ஒரு கல்லு. பயமாகுது. எல்லாருக்கும் கால் ஒத்திருமே. அப்பா வாவ் காத்து. ஐயா சரியான காத்துப்பா. ஆளே தள்ளுது அந்த அளவுக்கு. பாத்து வா. நம்ம வந்த வழி. கண்ணாடி உள்ள வைப்பா. கண்ணாடி உள்ளங்குது. காந்துக்கு நீர் வராங்க.
வந்தாச்சு மேலே. இங்கே வந்து கம்பி இல்லை பார்த்தோம், ஏற்கனவே வந்துக்கிறாங்களா? ஐயோ அந்த இடத்த தான் கொஞ்சம் உதிருது. பாடி இங்கே பாருங்க, நம்ம ஏறி வந்த இடத்த. இங்கே வந்து கம்பி ட்ரில் இருக்குது, இந்த சைடில் இல்லை. அப்படியே நம்ம டக்குன்னு காலை வச்சா டைரெக்டாக கீழே தான். இங்கே வந்து நம்ம ரொம்ப உஷாராக பார்த்து வரணும், நம்ம திரும்பி பார்த்துட்டே வரக்கூடாது. ஒரு வழியாக நம்ம இந்த இருட்டு அந்த படிக்கட்டு பாதை கடந்து வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம போனோம். அந்த படிக்கட்டு மேலே போயிட்டு சிவபெருமாள் புலிகுண்டீஸ்வரர் சிவபெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து மலைக்கு போகலாம். அப்படியே குகை மாதிரி இது, பாறை இடுக்குகள், இடுக்கு அப்படியே சும்மா ஒரு தூக்கம் போட்டால் அப்படியே ஜம்முன்னு இருக்கும் இந்த காற்றுக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ காற்று. இந்த காற்றெல்லாம் நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி மலை பகுதியில் வந்து அவ்வளோ காற்று, அவ்வளோ இயற்கையாக. மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி ஒரு இயற்கையும் ரசிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கடவுளையும் தரிசனம் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய வந்து இப்போல்லாம் லைஃப்பில் நிறைய ட்ரெஸ்ட்டு, வேலையில், ஸ்கூலு, காலேஜ், பசங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே இப்போ ட்ரெஸ்ட்டு. அந்த மாதிரி இப்போ காலம் இருக்கும்போது நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் தெளிவாக்குறதுக்கும் மனசுக்கு ஓய்வு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நம்ம ரசிக்கும்போது கொஞ்சம் நேரம் இதெல்லாம் மெய் மறந்து இருப்போம். நமக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மறக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் நம்மளோட லைஃப்பில் பல கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் மறக்கணுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம இயற்கையோ ரசிக்கணும். இது வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரோன்னு நான் நினைக்கிறேன். பாதுகாப்பாக அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பயணம் பண்ணிவிட்டு கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போனால் உண்மையாகவே ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம முறைப்படி நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து திருப்பியும் நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம செய்யலாம். இந்த மாதிரி வந்து அப்பப்போ நம்ம வந்து மனசை தெளிவுபடுத்திக்கணும், அமைதிப்படுத்திக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி வந்து மனசை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கின்னு போங்க. தண்ணி சூப்பராக இருக்குது, குளம் சின்னதா அழகாக இருக்குது, தாமரைப்பூ இருக்குது, ஆழம் இருக்குமா? இந்த ஓரம்லாம் இல்லை, நடுவில் ஆழம் இருக்குமான்னு தெரில. சூப்பராக இருக்குது, சின்னதா. பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணி நிற்காதுன்னுவாங்க. அதை வந்து ட்ரை பண்ண பார்த்ததில்ல, இப்போ பார்க்கலாம். ஊற்று. ஏய், ஒரு சுட்டு கூட நிற்கலாமா? ஒட்டாது. அப்படியே ஃபுல்லாக மொல்லு பார்க்கலாம். ஐயோ அழகாக இருக்குதுப்பா, அப்படியே இது மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்குதுப்பா. ஏய் சூப்பர். கொஞ்சம் கூட இல்லைம்மா தண்ணி. மீன் காவலை கொடுத்தா மீன் மேலே ஆக்கிடுவோம். வந்து கோவில் இருக்கு. மேலே வந்தோடனே இங்கே கருத்துன்னுவாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு கருத்து தான். இந்த மலைக்கு வந்து எழுதி போட வேண்டிய விஷயந்தான். யாரோ எழுதியிருக்காங்க, இங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து மலையிலலாம் போடாதீங்க, அசுத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு இருக்காங்க பாருங்கள். இது யார் எழுதுனாங்க தெரில. உண்மையாகவே அற்புதமான ஒரு விஷயம். இந்த மலைக்கு வந்து நம்ம பார்க்குறோன்னா அது இந்த விஷயந்தான். எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, பிளாஸ்டிக்கெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பாரில் கூட எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த மலையை அசுத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. சூப்பர். உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு சல்யூட் எழுதணுங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 18 படி ஐயப்பன் சன்னதி, இந்த சைடில் விநாயகர், முருகர், நடுவில் புலிகுண்டீஸ்வரர். இது வந்து பிரதோஷம் இந்த மாதிரி முக்கியமான டைம் தான் ஓப்பன் பண்ணுறாங்களாம். கோவிலுக்கு மேலே விமானம். சின்ன சன்னதி தான். சிவபெருமாள் ரொம்ப கம்பீரமாக அமைஞ்சிருக்காரு, நீங்களே பாருங்கள்.
பார்த்திங்கன்னா புலிகுண்டீஸ்வர சிவபெருமாளுக்கு எதிர்த்தாப்புலே நந்தி பலிப்பீடம். ரொம்ப அற்புதமாக இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே உச்சியில் பார்த்திங்கன்னா சிவபெருமாள் ரொம்ப கம்பீரமாக அமைஞ்சிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்தார். இன்னும் வழிபாடுகள்லாம் நடந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இடம்லாம் தாயாருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. சைடில் எல்லாமே இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க கிரகம். கடுமையாக வந்து பாதையெல்லாம் கடந்து இவரை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வராங்க பக்தர்கள். நிறைய பேர் வந்து தரிசிக்கிறாங்க மேலே வந்து. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மலைக்கு உச்சியில் இருக்கும் இந்த பாறை. நம்ம கீழே வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாறைக்கு உச்சியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து பார்த்தாவே நம்ம சித்தூர் இது சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் நல்லாவே தெரியுது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது 2வது மலை பக்கத்தில் இருக்கிற அந்த மலையை ஏற போகிறோன்ற இது வழியாக நடந்து போக போகிறோம். இந்த ட்ரில்லு வழியாக இந்த வராங்க பாருங்க எல்லாரும். வாங்க இப்போ இந்த பாறையிலேருந்து இந்த மலையிலேருந்து அந்த மலை கீழே பார்க்காதீங்க. மலை பார்க்காதப்பா. இதை வந்து நடக்க போகிறோம். இப்போ இங்கே தான் ஸ்டார்டிங்கில் நிற்கிறோம். இந்த நடுவில் 2 பாறைக்கு நடுவில் பார்த்தே பயமாக இருக்குது. வேறு கம்பி கிட்டுக்கிட்டு ஆடுது காற்றுல. கீழே பார்க்காதே போனோம்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தா என்ன தெரியல. அப்படி போகலாம். கீழே பார்க்காத என்னப்பா அப்படியே மேலே பார்க்கறதா? மேலே பார்த்தோம். எப்படிமா போனீங்க? முடியல சுத்தமா, எனக்கு பயமா இருக்கு. கீழே பார்க்காத. கீழே பார்த்தா பார்க்காம போணுமா? ஆமா, கீழே பார்த்தனா பயமா இருக்கும். மேல எல்லாம் கடகடன்னு தெரியுது. எப்படி போட்டிருக்கிறாங்க பாரு பாலம். அவங்க எப்படி போட்டாங்க தெரியல. இதுக்கும் அந்த பாறைக்கும் அந்த கம்பியை ஸ்டார்டிங்ல எப்படி போட்டிருப்பாங்க பாருங்க. செம கிரேட். சரி, இப்போ நம்ம வந்து கண்ணு மூடிக்கின்னு இதை கடந்து போறோம். கண்ணு மூடிலாம் போக முடியாது, தந்தம் தான் போகணும். ஐயோ பாவாயிட்டுப்பா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? காத்து வேற சம அடிக்குதா, காத்தே தள்ளுது நம்மள அப்படியே காலு. நான் இப்போ வந்து நிக்கிறதே இந்த பாருங்க, அந்த பாருங்க நடுவுல தான் நின்னுன்னு இருக்கேன். ஆனா ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பயமா இருக்கு. சரி வாங்க போவோம். கேட்டு வேற ஆடுது இப்போ சைடுல கம்பி தான் ஆடுது கேட்ட. செமையா இருந்தது. இப்ப திருப்பி இந்த வழிதான் போனோம், வேற வழி கிடையாது. மனசை தைரியம் பண்ணிக்கணும். ஒரு முறை வந்துட்டா திருப்பி போகும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் இது மேல எல்லாம் போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் வந்து சென்ட்ரல்ல அவ்வளோ பெரிய கேப் இருக்கு. இந்த கேப்ல வந்து இந்த இரும்பு கம்பி போட்டிருக்காங்க. இந்த ஆனா வந்து கொஞ்சம் தைரியம் இருக்கவங்க தான் இந்த மாதிரி வர முடியும். ரொம்ப அள்ளு விடுது. அதுக்கே பார்க்காம வரலாம். இது வந்து கடந்து வந்துட்டோம். பார்த்துருப்பீங்கலாம் எப்படி வந்தோன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் தைரியம் இருக்குங்க, ஃபாஸ்ட்டாக வரலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமாளை தரிசனம் பண்ணோம். அப்படியே பக்கத்தில் அந்த படி வழியாக வந்து இந்த சைடாகவே வந்து கம்பி பாதையை வந்து கடந்தோம். இப்போ
இந்த சைடில் போனோம். இது ஒரு குகை மாதிரி இருக்குது, போக முடியுமா? வழியே இல்லாத மாதிரி இருக்குது. ஏய், இது எப்படி போகிறது? இங்கே போக முடியுமா? அப்படியே குஞ்சினே போகணுமா? சுத்தமாக கேப்பே இல்லையே, அப்படியே படுத்துனே போகணுமா ஒரு வேளை? பாடி கல் சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு கேப்ல மரத்தை தாண்டத்துல இந்த மரத்துல கால வச்சு வா, ஈஸியா தான் குஞ்சிக்கினே வா. ஏறு அப்படி தாண்டிக்க. அவ்வளோ எனக்கு பேண்ட் சரியில்லை. மச்சான் மானுங்கறாடா. என்னமா இருந்துச்சாங்க? எந்த சந்தில இருந்து வராங்கம்மா? நிறைய பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால நிறைய பேர் வந்திருக்காங்க. இது ஒரு சுற்றுலா தலம்ன்ற மாதிரியும் இந்த வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரியும் அந்த மலையார விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வராங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாம் யங்ஸ்டாருங்களே நிறைய பேர். செம காற்று. பேக் சைடில் பாருங்க, இந்த மலையில் இருக்கு, இந்த பின்னாடி இருக்கிற மலையில தான் சிவபெருமான் இருக்காரு. பார்த்துக்கோங்க. வெறும் இது ஒரு மலை மட்டும், சும்மா அந்த செல்ஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் வராங்க. ஆனால் கோவில் வந்து அந்த மலையில் மட்டும்தான் இருக்குது. இந்த மலையில் எதுவும் இல்லை. சும்மா ஒரு ஜாலியாக அப்படியே இந்த மலையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நடுவில் அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் மாதிரி வந்து வழி அமைச்சிருக்காங்க. தைரியம் இருந்தால் வந்து இந்த மலையை வந்து ரசிக்கலாம். கோணி பறந்து மலைக்கே போயிடும் பொழுது, நம்ம கீழே போய் எடுத்துக்கலாம் பொழுது. நிறைய இங்கெல்லாம் பாறை இடுக்கு இருக்குது, ரொம்ப பாதுகாப்பாக வரணும். சும்மா அப்படியே சந்தில் இருக்குது பாருங்க. ஒரு பெரிய பாறை, இது மேலே தான் ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்தார். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆபத்தான ஒரு சில விஷயம்லாம் செய்யக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மேலே ஏறி வந்தது வேறு வழி, இப்போ இறங்கி போகிறது வேறு வழி. இங்கே வந்து நடுவில் ஒரு மரம் இருக்குது சென்டரில். அந்த மரம் நடுவில் இருக்கிறதால நிறைய பேர் கொஞ்சம் குண்டாக இருந்தால் வரவே முடியல மேலே இந்த மலைக்கு. அதனால் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஆனால் இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவும் ஒரு மரத்து மேலே ஏறி இந்த பாறை மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. இறங்குறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி தான் இருக்குது இந்த ஒரு மரம், இந்த மரத்துலேயே அப்படியே இறங்கி அப்படியே இறங்கிக்கணும். அதே அதே இந்த கம்பி எல்லாம் கொஞ்சம் ஆடுது. கொஞ்சம் யார் வந்தாலும் கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் அதிகமாக வெயிட் போடாமல் சும்மா ஒரு புடி மாதிரி பிடிச்சின்னு வரணும். எவ்வளோ டவுன். நம்ம வந்து இந்த படிக்கட்டு வழியாக நம்ம இறங்கிட்டோம். நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் நம்ம வந்தோம். பாருங்க, இந்த வழியில தான் நம்ம இந்த இருட்டு பாதை மாதிரி இந்த வழியில தான் வந்த, இதுக்குள்ளே தான் போகுது இருட்டு பாதை. ஆனால் இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா
இங்கே ஒரு படி மாதிரி போகுது. இது வந்து வழி எப்படி போகுதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். போகுது உள்ள மாதிரி, இதுக்குள்ளே எப்படி போதான்னு தெரியலையே வழி. ஆனால் ஒரு இது மாதிரி படிக்கட்டு மாதிரி போகுது. ஆனால் இதுள்ள போகலாமா இல்லை வேறு எதுனா வழி வருமா தெரியலையே. அப்படியே வெளிச்சம் வந்துச்சு பாருங்க. இந்த மலை சந்து அப்படியே நம்ம வந்த வழியை கொஞ்சம் பாருங்க. வாங்க 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 வாங்க, டார்ச் வச்சுன்னு வராங்க. இந்த பக்கம் வந்து இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா ஏறுற வழி, இது இறங்குறதுக்கு இந்த சைட்லேயே வழி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கமும் கொஞ்சம் தூரம் இருட்டாக தான் இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல, அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏறி வந்துட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா செம பயங்கரமாக இருக்குது. ஐயோ அதே ட்ரில்லு கேட்டா. ஐயோ இதுவும் அது ட்ரில் கேட்டுமா, எப்படிமா இறங்குறது? இது வேற ஏதோ பள்ளி ஏதோ போகுது, பயமாகுது. ஜெகநாத் இறங்கி போயிட்டாங்க பாரு. செம பயங்கரமா இருக்கு. செம த்ரில்லிங்ப்பா. உண்மையாவே தைரியம் வேணும் இதெல்லாம் இறங்கிறதுக்கு. காத்து வேற அடிக்குது. அந்த நம்ம வந்த பாதியிலே வந்து இருட்டாச்சு அதே மேல். ஆனால் இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த பாதியில் ஈஸியாக இருக்கும்னு வந்துட்டோம், இது ரொம்ப பயமா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரில். அதில் தான் நம்ம இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் வந்து தாண்டணும். வேறு 2 பேர் போயின்னு இருக்காங்களா, போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம இறங்கி வர்றதுக்கு இந்த வழியில் இறங்கி படிக்கட்டா இறங்கி வர்றதுக்கு வழியும் எப்போ செம பயமாக இருக்கிறப்ப இறங்கி போகலாம். ஒரு வழியா இறங்கி வந்துட்டோம்ப்பா. பெரிய மலை பார்த்துட்டு 2 பாறையும் பார்த்துட்டு இறங்கி வந்துட்டோம். சூப்பரா இருந்தது பயணம். அவ்வளோதான், மலைக்கு அடி வர இறங்கி வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் தூரம் போகணும், இன்னமும் கொஞ்சம் தூரம் இருக்கு. நம்ம வந்த வழி ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் அந்த வழியே கிட்டியாக இருந்தது. இது மேலே ஏறத்துக்கான வழி, மேலே ஏறணுமே அந்த வழியே கிட்ட போலக்குது. ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருந்தது, அதை கடந்தோன்னா நம்மளுக்கு கீழே சீக்கிரமாக இறங்கியிருக்கலாம். இது தனியாக ஒரு பாதை போகுது சைடில். சரி இது ஈஸியாக இருக்கும்னு வந்துட்டோம். ஏறத்துக்கு கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை, இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்து இந்த சைடு வந்தோம். ஆனால் வந்து அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒத்த பாதை, அது நம்ம ஏறந்து பார்த்திங்கன்னா. அதனால் ஒருத்தர் ஆப்போசிட்டில் வந்தால் ஒருத்தர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்குறதுக்குன்னு தனியாக வழி வச்சுருக்காங்க. ஆனால் இது ரொம்ப தூரம் இருக்குது செம. அப்படியே மலைக்கு அடிவாரமே அப்படியே வருது. நான் ஏதோ சும்மா அந்த ட்ரில் இறங்கினா அப்படியே கீழே போயிடுவோம் நான் நினச்சேன். அப்படி இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரில்லு, அது வந்து அந்த மலை கீழே இறக்கத்துக்கு மட்டும்தான் அந்த படிக்கட்டு வச்சுக்கிறாங்க, இரும்பு படிக்கட்டு. அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மலையே இறங்குறோம். இருக்கிற புலிகுண்டு மலையை பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியா, 2 மலையும் சிவன் பார்வதியா சொல்கிறாங்க. 2 மலைக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரில் பாதை அமைஞ்சிருக்கு. அந்த பாதை வழியாக போய் இன்னொரு மலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு மலையில் புலிகுண்டீஸ்வரர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு, தாயார் சன்னதி, அதுக்கப்புறம் நவகிரகம்லாம் அமைஞ்சிருக்கு. நம்ம ட்ரில் வழியாக இன்னொரு மலைக்கு நம்ம போகும்போது அங்கே வந்து எதுவுமே இல்லை.
சும்மா இந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மலையில் எதுவும் இல்லை. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு மலை பயணம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஆந்திரா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற புலிகுண்டு மலைக்கு வாங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மலை இருக்கிறதே தெரியாது. எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி பண்ணி ரசிக்கிட்டோம். இங்கே இருக்கிற புலிகுண்டு மலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலம் சித்தூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புலிகுண்டு மலை அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா சித்தூர்லேருந்து திருப்பதிக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு புலிகுண்டு மலை. ஊர் பேரும் அதே தான், புலிகுண்டு மலைன்னு சொல்லிட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே